அப்பாவுக்கு வெளியில் பயணம் பண்ண முடியாத போது அவரோடு அந்த தலங்களுக்கெல்லாம் பயணித்த எளியனுக்கு அவர் இல்லாமல் பயணித்தால் அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். நான் தொடங்காமலே இருந்தேன். அதுக்கப்புறம் அவருடைய திருவடி அடைந்த பின்னர் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அடுத்த ஆண்டு 2009 அவருடைய முதல் குருபூசை நடந்தாயம் உட்பட ஈழத்தலங்கள் உட்பட அனைத்து தலங்களையும் 276 தலங்களையும் நண்பர்களோடு சென்று அது பாடல் தல பயண அறிவு செய்தேன். மூன்றாவது சுற்று தொடங்கலாம் என்று கருதி 2020 அதை தொடங்கணும். ஒவ்வொரு சுற்று தொடங்குகிற போதும் எங்கள் அப்பா சொல்வார், தலப்பயணம் தொடங்கினா அது திருக்கோயில் என்று சொல்லப்படுகிற தில்லையிலிருந்து தான் தொடங்கணும் என்று சொல்வார். ஆனால் இப்போ தொடநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் காஞ்சிபுரம் தொடங்கினா போதும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் தொடங்குறார்கள். அப்படி சில அன்பர்கள் இப்போ இருக்கிறார்கள். தொண்டநாட்டில் இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் தொடங்கலாம். ஒரு சிறப்பு தான். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தொடங்குறோம். ஆனால் அப்பா சொல்வார், எல்லா தலங்களும் அந்த இரவு அர்த்தஜாம புதியில் ஒடுங்குகிற போது அது எல்லாம் திருமூலட்டானுடைய திருமுனையில் சென்று ஒடுங்குகிறது என்று ஒரு உலகுறை இருக்கிறது. அதனால் தலப்பயணம் தொடங்கினா தில்லையிலிருந்து தான் தொடங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையுமே நாங்கள் தில்லையிலிருந்து தான் தொடங்குவோம். அதனால் நாங்கள் அப்படி 2020 மார்ச் மாதம் அப்படி தொடங்கி ஒரு 3 நாள் அந்த தலப்பயணம் 3வது சுற்று தொடங்கினோம். தொடங்கி ஒரு 27 தலங்கள் பார்த்தோம் 3 நாளில். அதுக்கப்புறம் தான் அப்போ தான் இந்த கொரோனா தொடங்குகிற காலம். அப்படியே பல நாடுகளில் அது பரவி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயும் ஆங்காங்கே கேரளாவிலலாம் அதிகமாக பரவிடுச்சுன்னு அந்த பயணத்தை கூட நடத்த வேணான்னு சில பேர் சொன்னாங்க. சேர்ந்த அன்பர்கள் சில பேர், எங்கே பார்த்தாலும் நோய் பரவுது, நாம் இதை நிறுத்திடலாங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நம்ம நாட்டுக்கு இன்னும் அதிகமாக வரல, நாம் பெருமானிட்ட வேண்டின்னு இந்த நோய் வராமல் இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிந்து போனோம். நாங்கள் முடிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் அது தமிழ்நாடு முழுதும் கூட எங்கே பார்த்தாலும் பரவி உலகையே பிரட்டி போட்டுருக்கு. அவ்வளவு பெரிய இழப்பு. கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுதும் இறந்திருக்கிறார்கள் அந்த நோயினால், அந்த தொற்றுனால. ஆனால் இந்த சோதிடம் ஜாதகம் சொல்லுகிறவர்களெல்லாம் ஒருத்தர் கூட இப்படி ஒரு பெரிய உயிரிழப்பு இந்த நாட்டில் உலகத்தில் ஏற்பட போகுதுன்னு யாரும் சொன்னதா தெரியல. ஆனால் பின்னால் 2-3 ஆண்டு கழித்து சில பேர் சொல்கிறாங்க, நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தொலைக்காட்சின்னு சொல்லலை, எந்த தாள்லையும் இந்த மாதிரி வரல. அப்படி உலகத்தையே புரட்டி போட்டதுனால அந்த பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. ரொம்ப உறுத்தலாக இருந்தது. 3வது முறை போகலான்னு நினச்சா இந்த மாதிரி ஆகுது. அதே மாதிரி கைலாயம் 2 முறை போயிட்டு வந்தேன். 3வது முறை போகலான்னு தொடங்குற போது இந்த கொரோனாவினால அந்த 2020 அப்புறம் 5 ஆண்டுகள் அந்த சீன அரசாங்கம் நமக்கு ஒப்புதலே கொடுக்கல இந்தியர்கள் வருவதற்கு. 2 ஆண்டு யாருக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கு கொடுத்தார்கள், நம்ம நாட்டுக்கு மட்டும் கொடுக்காமல் இருந்தார்கள். இப்போ இந்த ஆண்டு கொடுத்துருக்கிறார்கள். சரி, இந்த ஆண்டு நாம் 3வது முறை முயற்சி பண்ணலான்னு பார்த்தா 70 வயதுக்கு மேலே கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு வயது 73 ஆயிடுச்சு. அதனால் போவதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, இந்த தலப்பயணமாக தொடங்கலான்னு பார்த்தா கொரோனா வந்து நின்ற பிற்பாடு அதை மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமலே இருந்தது. அந்த சூழலில் நம்முடைய சில அன்பர்கள், இந்த நெற்குண்டத்தில் இருக்கிற விஜய சாமுண்டீஸ்வரி அவர்களும், கோபியில் இருக்கிற ஒரு அம்மா சுசிலா அவர்களும், நம்ம 63 நாயன்மார் தலங்கள்லாம் போய் பார்க்கலாம், அவங்க அவதார தலம் மற்றும் முக்கிய தலங்களெல்லாம் பார்க்கலாம் என்று அவ்வப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லி கொண்டிருந்தார்கள். சரி, அப்படி ஒரு பயணத்தை தொடங்கலாம் என்று கருதி ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பயணத்தை தொடங்கினோம். சென்னையிலிருந்து நண்பர்கள் ஒரு 40 பேர், பவானியிலிருந்து ஒரு நண்பர்கள் 40 பேர் என்று 80 பேர் அந்த பயணத்தில் சென்று 63 நாயன்மார் தலங்களை முழுதாக அந்த தலங்களை எல்லாம் சென்று பார்த்தோம். அதில் வந்து கடைசியாக நாங்கள் பார்த்தது நேசநாயனார் காம்பீல் என்கிற தலம், கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா நதிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. நேசநாயனாருடைய தலம் அங்கே சென்று அதை நிறைவு செய்தோம். 1.5 ஆண்டுகளில் அந்த 63 நாயன்மாருடைய அவதார தலம் மற்றும் முத்தித்தலம் சென்று நிறைவு செய்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அது அவ்வளோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் இனி ஏதாவது செய்யணும் என்று எனக்கு நினைவு இருக்கிறது. இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போகிறேன்னு தெரியல. வயது நமக்கு யாருக்கு எவ்வளோ வயதுன்னு தெரியாது. நாம் இன்னும் கூட 90 வயசு இருப்பேன். இருந்தாலும் வந்து எனக்கு எப்படி தெரியும், நம்ம கையில் நம்ம கையில் இல்லை. அதனால் வந்து மறுபடியும் தொடங்கணும்னு ஒரு எண்ணம். அது எப்படி தொடங்குறது, என்ன தொடங்குறது, வயது ஒரு பக்கம் அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும். எங்கள் அப்பா சொல்வார், எப்பவுமே நம்ம வந்து நம்மளை ஒரு சோர்வு இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும். அது ஆங்கிலம் சொல்லணும்னா ஆக்டிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுவே நம்ம உடம்பை பாதுகாக்கும் என்று சொல்வார். அதனால் அதுக்காகவாது மணி தொடங்கணும்னு எண்ணம் இருக்கிறது. அது கைலாயநாத பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். 2வது, இந்த நாள் ஒரு சிறந்த நாள். நம்ம ஆயில்யம்
காலையில் 10:30 மணியோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மகம் தொடங்கி இருக்கிறது. ஆனி மகம் மணிவாசக பெருமானுடைய குருபூசை பெருநாள். அந்த நாளில் நாம் வந்து இன்றைக்கு கைலாயநாத பெருமானத்தில் வந்து இந்த மாதாந்திர வழிபாட்டை 454 மாதாந்திர வழிபாட்டை நாம் செய்கிறோம். மணிவாசக பெருமான் தான் நமக்கு மிகப்பெரிய அருளா. 4 பெருமக்களில் அவரை மாதிரி உருகி உருகி பாடுறவங்க யாரும் இல்லை. அவர் சாமி அவருக்கு குருந்தமர நிழலில் காத்திருந்து அருள் செய்தார். அதுக்கப்புறம் கூட இருந்து எல்லாரையும் அழைக்கும் போது இவர் இருன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவர் போயிட்டார். அதை விட்டு போயிட்டாருன்னு கதறி அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்திய நூல் தான் திருவாசகம். ஐயோ என்னை விட்டு போயிட்டே என்று அதை உருகி பாடினார். அந்த உருக்கம்தான் அதை அப்படியே அது 658 பாடலாக விரிந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேரருளாளர். நம்ம தொண்டை நாட்டுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு, மணிவாசக பெருமான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். பாண்டிய நாட்டிலேருந்து அப்படியே வந்து தான் அங்கே திருப்பெருந்துறையில் போய் அருள் பெறுகிறார். அதுக்கப்புறம் பல 7 தலங்களுக்கு சென்றார். அங்கே திருப்பெருந்துறையில் பெருமான் அவருடைய திருவடியை இவரிடத்தில் விட்டு சென்றார். அதுதான் தலைமையில சுமந்து கொண்டு பல தலங்களுக்கு சென்றார். கடைசியாக எங்கேயாவது ஒருத்தர் வைக்கணும் இல்லை அந்த திருவடி, அப்போ தானே உலக மக்களுக்கு திருவடி ஞானம் கிடைக்கும் என்று அவர் எண்ணி எங்கே வைப்பது என்று ஒரு உணர்வோடு தொண்டை நாட்டுக்கு வருகிறார். தொண்டை நாட்டுக்கு வந்து திருக்கழுக்குன்றம் வருகிறார். அந்த மலையை நாம் இப்படி அடிவாரத்தில் சுற்றி வரணும். நால்வர் கோயிலேருந்து தான் தொடங்கணும். ஆனால் இப்போ எல்லாம் அடிவாரத்தில் தொடங்கி அடிவாரத்தில் முடிக்கிறாங்க. நால்வர் கோயிலில் தொடங்கி நால்வர் கோயிலில் முடிக்கணும். திருக்கழுக்குன்றத்துக்கு போனால் மலை வளத்தை நால்வர் கோயிலும் தொடங்கணும். அப்படி அங்கேருந்து தொடர்ந்து அப்படி வரும்போது எதிர்முகமாக தென்முகமாக அந்த திருவடிப்பேட்டை, தேசுமுகி பேட்டைன்னு சொல்வார்கள், அந்த தலத்தில் அவர் எதிர்கொண்டு இறைவன் குருநாதராக வந்து அருள் செய்த அதே கோலத்தில் அங்கே வந்து அருள் செய்கிறார். அங்கே வந்து திருக்கழுக்குன்றத்தில் அருள் செய்கிறார். எதிரில் வந்து சொல்லுகிறார். அப்போ தான் உணர்த்துகிறார், இந்த தலத்தை வைக்கலாம் திருவடி என்று உணர்த்துகிறார். அதை அப்படியே அந்த பதிகத்தில் பதிவு செய்தார். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று அந்த தலத்தில் அந்த திருவடியை வைக்குமாறு உணர்த்தினார். எப்படி உணர்த்தினார்னா, அவர் அப்படியே அங்கே என்ன மாதிரி நிலையில் வந்து அருள் செய்தாரோ அதே நிலையில் வந்து இங்கே அருள் செய்து வைக்க சொன்னாராம். நாமெல்லாம் அந்த புத்தகத்தில் நிறைய படமெல்லாம் போடுறாங்க. மாணிக்கவாசகருக்கு அருள் செய்த அந்த திருவடி தீக்கை செய்த கோலம் குருந்த மரத்தில் அப்படியே சாமி உருவத்திலே வந்து இருக்கிற மாதிரி ஒரு போடுவாங்க. அதனால் பிழை இப்படி போடக்கூடாது. அவர் குருநாதராக வந்து செய்தார். குருநாதர் உருவத்தில், தேசிகர் உருவத்தில் குருநாதராக வந்து அருள் செய்தார். அதனால் அப்படி படம் போட்டால் அது வந்து அந்த மாதிரி உருவம் தான் போடணும். சாமி அப்படியே சடையை வச்சுக்கின்னு கங்கை வச்சுக்கின்னு அது மேலே இருக்க மாதிரிலாம் போடக்கூடாது. ஆனால் அப்படி போடுறாங்க. அப்படி வந்து அருள் செய்தார். அதே கோலத்தில் இங்கே வந்து காட்டினாராம். திருக்கழுக்குன்றத்துலேயும் அருள் செய்த கோலத்திலேயே அருள் செய்து இங்கே வையன்னு சொன்னாராம். அப்படி பாண்டிய நாட்டில் இருந்து அருள் பெற்ற மணிவாசகர் அவர் பெற்ற திருவடி ஞானத்தை வைத்த இடம் நாம் வாழுகிற தொண்டை நாடு. தொண்டை நாட்டுக்கு நிறைய சிறப்பு சொல்வார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு, பாண்டிய நாட்டு அருளாளராக விளங்கிய மணிவாசக பெருமான் இறைவனிடம் பெற்ற அந்த திருவடி ஞானத்தை பதிவு செய்த இடம் தொண்டை நாடு. அதனால் தொண்டை நாட்டுக்கு நிறைய சிறப்பு, இது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த தலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தலத்தில் 32 தலங்கள் பாடல் பெற்ற தலங்களாக விளங்குகின்றது. அதில் இன்னொரு தலம் அண்மையில் கிடைத்தது. சென்ற நூற்றாண்டில் அந்த கிளியனூர் என்று திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற பாதையில் மிக அருகிலேயே இடதுகை பக்கம் ஏன்னா கிளியனூர்னு போட்டிருக்கோம். கிளியன்ன ஊரானே என்று ஞானசம்பந்தர் அங்கே பாடிய பதிகம் கிடைத்திருக்கிறது. 33 தலங்கள் தொண்டை நாட்டு கிடைத்த தலங்கள். அதனால் வாய்ப்பு நேரு வரும்போதெல்லாம் அந்த தலங்களை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி இந்த மாதிரி தலங்களையும் சென்று வழிபாடு செய்யலாம் தெரிவித்துக் கொண்டு, இந்த தினம் இந்த தலத்திலே நாம் வழிபாடு செய்வதற்கு துணையாக இருக்கிற நம்முடைய அன்பர்கள், கோயில் வழிபாட்டை செய்த அர்ச்சகர் மற்றும் இந்த கோயில் அறங்காவலர் பெருமக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் நம்முடைய மாதாந்திர வழிபாடு 455வது மாதாந்திர வழிபாடு திருவல்லிக்கேணியில் செங்குந்த கோட்டம் என்ற ஒரு அமைப்பில் இருக்கிற கற்பக விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அருமையான கோயில். அங்கே வந்து நாம் அடுத்த மாதம் அந்த வழிபாடு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் என்னிடத்தில் பேரன்பு கொண்ட ஒரு அன்பர், அந்த பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்தவர் துரைசாமி என்கிற அன்பர், கைலாயத்துக்கு சென்று வந்தவர். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் என்கிற மலைவலம் வருபவர்.
எத்தனையோ முறை வந்திருக்கிறார். கணக்கெல்லாம் சொன்னார் என்கிட்ட, நான் மறந்துட்டேன். ரொம்ப நிறைய முறை தொடர்ந்து ஒவ்வொரு எப்போ தொடங்கினாரோ இன்று வரையில் இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் சென்று அந்த கிரிவலம் என்கிற மலைவலத்தை வந்து அங்கே இறைவனை அண்ணாமலையாரை வழிபடுகிறவர். அவர் கைலை அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை உருவாக்கி ரொம்ப எளிமையான முறையில் திருமுறைகளை பரப்ப வேண்டும் என்று கருதி பஞ்சபுராணத்தை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் பல அன்பர்களுக்கு தெரியாமல் எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக தெரிய வேண்டும் என்று 5 பாடல், தேவாரத்தில் ஒரு பாடல், திருவாசகத்தில் ஒரு பாடல், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய 5 பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லாம் அச்சிட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அப்படி அவருடைய அன்பர்கள் பல பேர் அப்படி ஆங்காங்கே கொடுக்கிறார்கள். அப்படி இந்த இடத்திலையும் கணநாதன் என்கிற அன்பர் அதை நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த பஞ்சபுராண பாடலை, இதில் இருக்கிற 5 பாடலை மனப்பாடமாக பாடினா அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பது, ரொம்ப ஊக்குவித்தலுக்காக, அப்போவாது படிப்பாங்கன்றதுக்காக. ஆனால் இந்த 5 பாட்டு தான் படிக்கணும்னு இல்லை, பல 5 பஞ்சபுராண பாடல்களை தொகுத்து வைத்து கொண்டு நாம் பாடி சிறப்பு செய்யலாம். அதே போல் திருவாசகம் முற்றும் எழுதினால் அதற்கு ஒரு சான்றிதழ். அப்புறம் வாசி தீரவே காசு நல்குவீர், அதுக்காக எல்லாருக்கும் பணம் ஓடும் தானே, அதனால் பணத்துக்காக பாடினா அதுக்காக கூட ஒரு சான்றிதழ். அப்புறம் அந்த அங்கமாலை என்று நம்முடைய திருநாவுக்கரசர் பாடிக்கிற மாதிரி கோயிலை வலமாக வருகிற போது அதை சொல்லி வலம் வரலாம். நம்ம கூட அப்படி தான் சொல்லி வலம் வந்தோம். அதை பாடினால் அதற்கு ஒரு சான்றிதழ். அப்புறம் நம்முடைய மணிவாசக பெருமாள் அச்சோப்பதிகம் பாடினால் அதற்கு ஒரு சான்றிதழ் என்று ஒரு பஞ்சபுராணத்துக்கு மட்டுமல்லாமல் இதற்கெல்லாம் கூட ஒரு 5 நிலைகளில் சான்றிதழ் எல்லாம் வழங்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இதெல்லாம் பின்பற்றி அதை பாடி, அதை மனப்பாடமாக பாடி அவருக்கு பதிவு செய்து அனுப்பினால் அவர் சான்றிதழெல்லாம் கொடுப்பார். அதற்கு கட்டணமெல்லாம் ஏதுமில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதனால் வாய்ப்புள்ள நண்பர்கள் அதிலையும் கலந்து கொண்டு சைவத்திற்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு 50,000 பேர் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. 35,000 பேர் பாடியிருக்காங்க. இன்னும் ஒரு 15,000 தான் பாடணும். அதுக்காக அதனால் ஒரு இலக்கு வச்சிருக்கிறார் 50,000ன்னு. அது 35,000 பேர் இப்போ அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்லி பெரியது, ஒரு பெரிய சாதனை தானே. அதனால் அது 50,000தோடு நிற்கணும் அவசியம் இல்லை. இலக்கு 50,000, அது முடிவு நம்ம இறைவன் திருவருள் கையில் எவ்வளோ பேர் ஒன்றா பாடலாம். அடுத்து நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கியமன் சார்பில் ஒவ்வொரு மாதமும் வழிபாடு நிறைவு பெற்ற பின்னாலே நம்முடைய சைவ சமய கருத்துக்களை, சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் ஓரளவாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதில் நம்முடைய பழப்பிரபான் அவர்கள் ஓராண்டுக்கும் மேலாக 2 ஆண்டுக்கு மேலாக அவர்கள் இங்கே திருவருட்பயன் செய்ய தொடங்கினார். அது நான் கூட முன்ன கூட சொன்னார் அவர், நீங்கள் ஒன்றா சீக்கிரம் முடிச்சுட்டு பெரிய புராணம் சொல்லலாமான்னு கேட்டார். திருவருட்பயன் முடிச்சுட்டு தொடங்கலான்னு சொன்னேன். ஏன்னா திருவருட்பயனில் தொடங்கினா அதுக்கப்புறம் நடத்த முடியல. அதனால் திருவருட்பயனிலே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றா ஒரு ஆண்டில் முடிச்சுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய புராணம் சொல்லலான்னு. ஆனால் இது முடியறதுக்கு என்னைக்குன்னு தெரியல. அதுவே திருவருட்பயன். நமக்கு எப்போ அது முடியறது திருவருட் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அதனால் அவர் அப்படியே 2 ஆண்டுக்கு மேலே தொடர்ந்து சொல்லி வருகிறார். அவர் தொடர்ந்து அந்த அவர் ரொம்ப அதற்காக உழைப்பெடுத்து நல்ல குறிப்புகளை எடுத்து நன்கு படித்து உள்வாங்கி கொண்டு அதை எல்லோருக்கும் புரிகிற வகையில் எளிமையாக அந்த உரை சொல்லுகிற அந்த பாங்கு ரொம்ப உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. அவர்கள் தொடர்ந்து இந்த தெய்வீக சித்த நிலைக்கு நடைபெறுகின்ற இந்த மாதாந்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு அதை செய்ய இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் அதில் தொடர்ந்து வருகை தந்து அந்த சொற்பொழிவை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நமக்கெல்லாம் சாமி கும்பிடுறதுன்னு ஒரு தனி நாள், நிறைய நாள் வச்சுருக்கிறோம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அந்த கிழமை, இந்த கிழமை, கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, பிரதோஷம் இதெல்லாம் வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் சிறப்பு நாளை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எல்லா நாளும் நம்ம கோயிலுக்கு போகணும். கோயிலுக்குன்னா எல்லா நாளும் போகணும். நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தினந்தோறும் போகணும். அதனால தான் நம்ம அவ்வை பிராட்டி சொன்னார், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். நாம் கோயில் பக்கத்திலே குடியிருப்போம், ஆனால் கோயிலுக்கே போக மாட்டோம். அது இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கிறித்துவத்தில் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க சின்ன குழந்தை 2 வயசு இருக்கும், அது கையில் ஒரு சின்ன பைபிள் புத்தகம் எடுத்துன்னு போவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும், அது படிக்கும்போது தெரியாது, ஆனாலும் கையில் ஒரு பைபிள் புத்தகத்தோடு போவோம். அது பழக்கத்தை உண்டு பண்ணுறது. சர்ச்சுக்கு போனால் பைபிளோடு போகணும் அப்படின்னு குழந்தையிலேருந்தே அதுக்கு பழக்கப்படுத்துறது. நாம் என்றைக்காவது நம்ம திருஞான சம்பந்தம் எடுத்துன்னு போகலாம், அது மனப்படமாக சொல்கிறார், அதெல்லாம் இல்லை தேவையில்லைங்க, ஆனால் எடுத்துன்னு போகணும். நாம் சொல்கிறோம்மா குழந்தைகிட்ட போகும்போது அதெல்லாம் சொல்கிறதில்லை, நாமளே கொண்டு போய் அப்புறம் எங்கே குழந்தை சொல்ல போகிறோம். நாம் அதான் சொன்ன மாதிரி செல்ஃபோன் தான் மறக்காமல் வச்சுக்கிட்டேன். நாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறதில்லை. ஆனால் நம்ம சொல்லி சொல்லி பழக்கத்தை உண்டு பண்ணணும். நாம் அந்த மாதிரி குழந்தைகளை நாம் முதல்ல புத்தகம் கொண்டு போனோம், அப்புறம் குழந்தைகிட்ட ஒரு சின்ன புத்தகம் எடுத்துருவான், இந்த கையில் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். படிக்குதோ படிக்கலையோ அவங்க எடுத்து போகிறாங்க பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சு பக்கம் நின்று பாருங்க, கொஞ்சம் நேரம்
அப்படியே 5 பேர் 6 பேர் 3 பேர் 4 பேர் வந்துனே இருப்பாங்க. ஒருத்தர் கையில் கூட சும்மா இருக்காது, ஒரு பைபிள் புத்தகம். ஆமாம், இப்படி வச்சுக்குவாங்க. அவங்க கல்யாணமே பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் கிறிஸ்தவ முறையில் 2-3 இருக்குது. அதெல்லாம் கிறிஸ்தவத்தெல்லாம் அப்படியே நம்ம பெரிய பிரிவு இல்லைன்னுவாங்க. அதுலேயும் பிரிவு நிறைய இருக்குது. அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் பிரிவு இருக்குது. 160 பிரிவு. அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா பென்டிகோஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம தமிழில் பெந்தகோஸ் சொல்கிறோம், பென்டிகோஸ் சொல்லுவாங்க அவங்க ஆங்கிலத்தில். அவங்க கல்யாணம் எப்படி பண்ணிக்குவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா யாராவது? நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில். அப்படி கூப்பிட்ட போது அந்த கல்யாணத்தில் ஒன்றுமே பண்ணல. அவங்க எல்லோரும் வந்திருக்கிறாங்க, அன்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அது ஒரு சர்ச்சில் நடந்தது. அவங்க இருக்கிற சார்பு சத்தத்தில் நடந்தது. அந்த சர்ச்சில் நடந்தது. இந்த பாதிரியார் வந்து நின்று ஏதோ கொஞ்சம் பைபிள் ஏதோ கொஞ்சம் படித்தார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட என்ன பண்ணார், ஒரு பைபிள் வச்சு கொடுத்தாரு. இந்த பைபிளை அவர்கிட்ட போட்டு அந்த பைபிளை நீ வாங்கிக்கினாரு. அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க. நாம் என்னைக்காவது திருமுறையை கொடுத்து மாற்றிக்கின்னு நான் அப்போ நினச்சேன், நம்ம கல்யாணத்தில் கூட இப்படி பண்ணலாம் போட்டு திருமுறை இருக்கணும். திருமுறையை கொடுத்து நாமளே கொடுக்குறதா புதுசாக 2 திருமுறை வாங்கி போய் கொடுத்து மாற்றிங்க. திருக்குறளை கொடுத்து மாற்றிக்கலாம். அப்படி சமயப்பத்தில் திருக்குறளை கொடுத்து மாற்றிக்கலாம். ஆனால் திருக்குறளை படித்து தாலி கட்டி கொடுத்துருக்காங்க. நான் கூட அப்படி ஒரு திருமணம் திருவண்ணாமலை பக்கத்தில் வேட்டவலம் என்ற பகுதியில் ஒரு திருக்குறளே ரொம்ப ஊற்றமாக இருப்பவர். அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது, நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் செய்யுங்கய்யா, ஆனால் எந்த சடங்கு செய்ய வேணாங்கய்யா, சும்மா திருக்குறள் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன எதுங்க கூப்பிட்றீங்க? சரி நீங்கள் வாங்க, நான் உங்களை பிடிக்கும், நான் நிறைய கல்யாணம் பார்த்துருக்கேன்னு சொல்லி அப்புறம் அம்மையப்பர் கலசம் வச்சு அதுக்கு மட்டும் சுருக்கமாக எழுந்துருளை பண்ணி மலர் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது கடவுள் வாழ்த்து, இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அப்புறம் வந்து மக்கட்பேறு, இன்னும் ஏதோ ஒரு புதல்வரை பெறுதலா, அந்த 5 திருக்குறள் மட்டும் நான் அவருக்கு படிக்க சொன்னேன். நான் சொல்லி அவங்களை திருப்பி சொல்ல சொன்னேன். ஏன்னா 1.5 மணி நேரம் டைம் போட்டுக்கிறேன். 1.5 மணி நேரத்தை மேக்கப் பண்ணும்ல, இவர் எதுவுமே பண்ண வேணான்ட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அதெல்லாம் தெரியுங்க, காலேஜ் கட்டுறது வந்து நீங்கள் 9/10 அந்த கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. அவர் சொன்னார், நீங்கள் 10 வரலும் நடத்துங்க, ஆனால் திருமுறைலாம் சும்மா நீங்கள் வழிபாடெலாம் பண்ண வேணாம், சுருக்கமாக பண்ணுங்கன்றாரு. சரி நான் என்ன பண்ண சொல்லிட்டு இந்த பாட்டு சொல்கிறது 12 திருமுறை சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த திருக்குறளை ஒன்று நான் சொல்ல அவங்க திருப்பி சொல்ல சொன்னேன். நான் சொல்லும்போது 2 பேர் சேர்ந்து சொல்லுவாங்க. அப்படியே இந்த 5 அதிகாரத்தையும் சொல்லி மாற்றி சொல்ல வச்சு அப்படியே மேக்கப் பண்ணி ஒரு 1.25 மணி நேரம் வந்த ஒரு பாடு. அப்புறம் தாலி எடுத்து கொடுத்து கட்டி மண்ணில் நல்ல வண்ணம் பாடி நிறைவு செய்தேன். ஆனால் திருக்குறளை கூட கொடுத்து மாற்றிக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அந்த பெந்தகோஸ்டில் வந்து அப்படி அந்த நான் பார்த்த திருமணத்தில் அப்படி வெறும் இதுதான், மோதிரம் கூட மாற்றிக்கல. அவங்க கிறிஸ்தவர்கள் மோதிரம் அது கூட மாற்றிக்கலாம். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, வெறும் இது மட்டும் மாற்றிக்கிறாங்க. அந்த பைபிள் அவர் கொடுத்தாரு 2 பேருக்கும். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் திருமணத்துக்கு அடையாளமாக நீங்கள் 2 பேரும் அந்த ஒருத்தர் பைபிளை கொடுத்துங்க அப்படின்னாரு. அந்த பையன் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட பைபிள் கொடுத்தான். அந்த பொண்ணு அது கொடுத்த பைபிள் எடுத்து அதுக்கு கொடுத்தது. அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சது. அப்படி பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி நாம் கூட அப்படி பண்ணலாம். ஆனால் நம்ம இதில் திருமுறை நம்பிக்கை இல்லை, எங்கே மாற்றுறதுன்னு நினச்சி நாம் இதில் திருமுறை சொல்லி பண்ணுறோம். அந்த மாதிரி சில முறைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இதில் நம்ம என்ன பண்ண, நம்ம குழந்தைகளே கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள், குழந்தைன்னு பார்த்தா இங்கே யாரும் அதிகமாக இல்லை, நல்லா வளர்ந்து போயினாச்சான், வேறு யாரும் இல்லை. நம்ம குழந்தைகளை நம்மோட கூப்பிட்டு வரணும், குழந்தைகளை கூப்பிட்டு வரணும். கையில் ஒரு திருமுறை புத்தகத்தையாவது கொடுத்து, அதோ ஒரு குழந்தை வந்து பரவாயில்ல, அந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும். அவங்கள்ட்ட புத்தகத்தை கொடுத்து இதை எடுத்துன்னு வாமா கூட அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை கோயிலுக்கும் எடுத்துன்னு போவோம். அப்புறம் முடிஞ்சால் பிரித்து வச்சு படி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வரும். அவங்க அப்படி பழக்கப்படுத்துகிறாங்க, பைபிளில் அப்படி பழக்கப்படுத்துகிறாங்க. கொடுத்து குழந்தை வரும்போது கைகள் கொடுத்து பழக்கப்படுத்துகிறாங்க. படிக்கவும் படிக்காதோ அங்கே வந்து அப்புறமா அவங்க படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்க வளர்ந்தோடனே கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உணர்வை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில தெரிவித்து, அடுத்து இந்த வழிபாட்டு நினைவில் நமக்கெல்லாம் உணவு படைத்திருக்கிற ஐயா அவர்கள், நம்முடைய இந்த கோவில் அரங்காவலர் ஐயா அவர்கள் இந்த பணியை சிறப்பாக நாம் வந்து செய்ய வேண்டும், அதற்கு ரொம்ப துணையாக இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிற நண்பர்களுக்கெல்லாம் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு நமக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்பி ஏற்பாடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செய்கிற வகையில் மன்றத்தின் சார்பிலும் வருகிறவர்கள் சார்பிலுமாக ஆடை போட்டு சிறப்பு செய்கிறேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய பிரபாகரன் அவர்கள் திருவருட்பயன் சிந்தனையை சொல்வார். மணி இப்போ 11:30 நிறைவு செய்வார். நாம் எல்லாம் உணவு ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர்களிடம் சாரலாமை தெரிவித்துக்கொண்டு அடுத்த மாதம் 450வது மாதாந்திர வழிபாட்டில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழிபாட்டின் நிறைவில் அடுத்த மாத அறிக்கையும் இந்த பஞ்சபுராணம் நமசிவாய மந்திரத்தை பற்றி அந்த படமும் 4 படமும் அந்த கணநாதன் அவர்கள் நமக்கெல்லாம் வழங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முடிஞ்ச ஒரு பாடு கொடுமா, முடிஞ்ச ஒரு பாடு.
தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி மணி திறந்தார் அறியாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் விழா உரைப்பார்